ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னுடைய சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த மாதிரி மேலும் மேலும் எனக்கு மோட்டிவேஷன் கொடுங்க. நானும் நிறைய வீடியோஸ் என்னால் முடிஞ்ச வரையும் நான் போடுறேன். இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு கதை புரியும். இது எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை முத்துமாரியம்மன் கோவிலில் பால்குடம். எங்கள் வீட்டுக்காரவங்களுடைய அத்தை மக வந்து பால்குடம் எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. தொட்டில் கட்டுறாங்க குழந்தைக்கு, அதனால் கூப்பிட்டு விட்ருந்தாங்க. நாங்கள் போயிருந்தோம். இது வந்து 2வது டைம் நான் வந்திருக்கிறது. ஏற்கனவே நான் வந்து போன வருஷம் வந்தேன். அப்போ வந்து எனக்கு இது சொல்லப்போனால் இது எங்களுடைய ஊர். எங்கள் வீட்டுக்காரங்க பிறந்ததும் நாங்கள் பிறந்ததும் எல்லாமே இங்கே தான். நான் 18 வருஷம் ஆயிடுச்சு இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து லவ் மேரேஜ் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். வீட்டில் யாருமே சேர்த்துக்கல. எங்கள் வீட்டு சைடு சப்போர்ட் கிடையாது. அது அவங்க வீட்டு சைடும் சப்போர்ட் இல்லாமல் தான் இருந்தது. அப்புறம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் எங்களை அனுசரிச்சுக்கிட்டாங்க. கோபம் இருக்க தானங்க செய்யும். பையனுக்கு வந்து நிறையா ஒரு எதிர்பார்ப்போட ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க, நல்லா பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. இப்படி வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் மன வருத்தம் இருக்கும். இதனால அவங்க சொந்தமும் கொஞ்சம் எதிர்ப்பில் தான் இருந்தாங்க. எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தாங்க. அப்புறம் போக போக எனக்கு எல்லாமே சரியாயிருச்சு. எங்களை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் ஏற்றுக்கலை. என்ன காரணம்னா, அவங்க கிட்டேருந்து நான் தப்பிச்சு தான் வந்தேன். ஏன்னா அவங்க வந்து நான் ஒரு 8 வயசுலேருந்தே நான் வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப கொடுமையை தான் நான் அனுபவித்தேன். இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரே ஜீவன் யார் அப்படின்னா, அது வந்து எங்கள் அக்கா மட்டும்தான், மூத்தது. அது சொல்கிறது தான் எல்லாமே கேட்பாங்க. நான் 8 வயசுலேருந்து நான் ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிருக்கேன். அதனால் வந்து இந்த டார்ச்சல்னால் ஒரு குழந்தையில் என்ன டார்ச்சல் பண்ணுவாங்கன்னா, வேலை பாரு, அதை பாரு, இங்கே போவாத, அங்கே போவாத. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருமே விளையாடுவாங்க. நான்லாம் விளையாடவே போக முடியாது. இப்படி ஜன்னலை பார்த்துட்டே நான் அவங்கள நான் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணும். அதுக்கு வந்து காரணம் இவ வந்து என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால எனக்கு எப்படா வயசாகும்னு நினச்சேன். அதே மாதிரி வயசாகிடுச்சு. வயசு 21 ஆனோடனேயுமே எங்கள் வீட்டுக்காரவங்கள விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். விரும்பினோடனேயுமே அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் பல நாள் வந்து எங்கள் வீட்டில் நான் சாப்பிடாம தாங்க இருந்திருக்கேன். பட்னியாகவே தான் இருந்திருக்கேன். எங்கள் வீட்டுக்காரவங்க தான் எனக்கு எல்லாமே வாங்கி தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோமா. 18 வருஷம் ஆச்சுங்க நாங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு. இன்னமும் எங்களை வந்து டார்ச்சர் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் காதிலே வாங்கிக்கல, எதுவுமே பண்ணிக்கலன்னு வைங்களேன். நான் இந்த கோயிலில் நிற்கும்போது 18 வருஷத்துக்கு அப்புறம் நிற்கும்போது அங்கே உள்ளவங்கெல்லாம் என்னை புதுசாக பார்த்தாங்க, ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. அது என்னோடய ஏஜ் பிள்ளைங்கள்லாம் வந்து வித்தியாசமாக பார்த்தாங்க. ஏதாவது இலக்காரமாக பார்ப்பாங்களா, அந்த மாதிரி பார்த்தாங்க. அப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னது என்ன அப்படின்னா, உன்னைய பார்த்து கேலி பண்ணுற அளவுக்கு அவங்க ரொம்ப யோகியம் கிடையாது. நீ வந்து யாரையும் பற்றி கவலைப்படாமல் நீ முன்னாடி போய் நில்லு அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரங்க எனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்தாங்க. என்னதான் இருந்தாலும் குற்ற உணர்ச்சி எனக்கு வந்து நம்ம தப்பு பண்ணிட்டு வந்துட்டோம், அந்த மக்களை பார்க்கவோ இல்லை அந்த ஏரியாவுக்கு திரும்பி போகவோ எனக்கு குற்ற உணர்ச்சி ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது. அதனால் நான் ரொம்ப வருஷம் அங்கே கோயிலுக்கு போகாமல் இருந்தேன். ஏன்னா அந்த கோவிலில் நாங்கள் அந்த கோயிலை சுத்தம் பண்ணியிருக்கேன், கூட்டியிருக்கேன், பெருக்கியிருக்கேன். அந்த இடத்துக்கிட்ட ஒரு அடிப்பைப்பு இருக்குது. அந்த அடிப்பைப்புக்கு நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடத்தை தூக்கிட்டு வந்துடுவோம், கதை பேசுவோம், நிறையா கதை பேசுவோம், விளையாடுவோம், சிரிப்போம். அந்த ஒரு கோவிலில் தான் எங்களுக்கு பாதி நேரம் போணுச்சு. அந்த கோயிலுக்கே என்னால் 18 வருஷமாக போக முடியலையேன்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறமா இந்த 2 தடவை நான் போனதில் ஃபஸ்ட்டு ஒரு தடவை போகும்போது எனக்கு உள்ளே போகவே என்ட்ரி ஆகவே எனக்கு மனசுக்கு ஒப்பலை. என்னால் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம், என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஊருக்கு வந்து நம்ம அவமானத்தை தேடி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு இது எனக்கு மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. அடுத்த வருஷமெல்லாம் நம்ம ஏன் அப்படி இருக்கணும், எவ்வளோ தப்பு பண்ணவங்களாம் அந்த ஏரியாவுக்குள்ளே அந்த கோயிலில் இருக்கும்போது நான் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இன்றைக்கி உள்ளே போயிட்டேன். இந்த பாருங்கள், அபிஷேகத்தையும் பார்த்தேன். ஆனால் அந்த அம்மன்கிட்ட ஒரே ஒரு விஷயந்தான் நான் கேட்டு வேண்டிக்கிட்டேன். என்னை எத்தனை உங்கள் கண்ணுக்கு நான் தெரிகிறேனாம்மா அப்படின்னு சொல்லி நான் வேண்டினேன். இத்தனை வருஷம் என்னை விட்டுட்டிங்களேம்மா அப்படின்னு சொல்லி வேண்டினேன். அதுக்கப்புறம் வந்து நான் அடுத்த வருஷமும் இதே மாதிரி நான் வந்து நிற்கணும், அதுக்கான வழியை கொடுங்கம்மா, ஆரோக்கியத்தை கொடுங்கம்மா நான் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேண்டுதலையும் வச்சுட்டு வந்தேன். அந்த வேண்டுதலை நான் இப்போ சொல்லலை, அது நிறைவேறும் போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். என்னுடைய வீடியோவை பார்க்குற என்னுடைய நண்பர்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, உறவினர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும்
எல்லாருக்குமே நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய், see you.